அனைவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்த புதிய ஆண்டிற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாருக்கும் புது வருடம் என்றாலே தீர்மானம் என்ற ஒன்று ஞாபகம் வரும். பொதுவாக தினமும் பைபிள் படிப்பேன் அல்லது ஒரு வருடத்துக்குள் வேதம் முழுவதும் படித்து முடிப்பேன் என தீர்மானம் எடுப்போம். ஆனால் தவறிவிடுவோம். இந்த முறை எங்களோடு இணைந்து வேதம் வாசிக்க தயாராக இருக்கிறீர்களா? நமது ரேமா தமிழ் வெப்சைட்டில் தினமும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அந்தந்த அதிகாரங்களுடன் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் அன்றன்று வாசிக்க வேண்டிய பகுதியை சுலபமாக வாசிக்கலாம். கூடுமான வரையில் வேதத்தை திறந்து வாசிப்பதே நன்றாக இருக்கும். முடியாத பட்சத்தில் நமது வெப்சைட்டில் வாசியுங்கள். வாசிப்பது உங்களுக்கு கஷ்டமான காரியமாக இருந்தால் கவலையை விடுங்கள். உங்களுக்காகவே அன்றன்று உள்ள பகுதியை ரேமா தமிழ் யூடியூப் சேனலில் ஆடியோவாக வெளியிட உள்ளோம். தினமும் நமது யூடியூப் சேனல் உடனோ அல்லது வெப்சைட் மூலமோ இணைந்து ஒரு வருடத்தில் முழு வேதத்தையும் வாசியுங்கள், தியானியுங்கள். சாதாரணமாக எல்லாரும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தொடர்ச்சியாக வேதம் வாசிப்பார்கள். நாம் வாசிக்க இருப்பது குரோனோலாஜிக்கல் ரீடிங் பிளான், அதாவது காலவரிசை வேத வாசிப்பு திட்டம். இங்கு நாம் வாசிக்க இருக்கும் வேத பகுதிகள் காலவரிசையின் அடிப்படையில் உள்ளது. அதாவது அந்தந்த நிகழ்வுகள் நடந்த காலங்களின் அடிப்படையில் இருக்கும். எடுத்துக்காட்டாக தாவீதின் சங்கீதம், 2 சாமுவேல், நாளாகமம் 3 இணைந்து அந்தந்த நிகழ்வுகளின் வரிசையில் இருக்கும். வேதத்தை புரிந்து கொள்ள எளிதான இந்த திட்டத்தில் எங்களுடன் இணைந்து வேதம் வாசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இணைந்து வேதம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.